அனைவருக்கும் வணக்கம். அமரர் திரு கு. காமராஜர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த பொற்காலத்தில்தான் முதலாக உலகிலேயே கல்வி பயிலும் ஏழை சிறுவர்களுக்கு மதிய உணவு அளிக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். முதலில் அவர் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அரிசி கொண்டு வர வேண்டும் என்றும் அத்துடன் சமையலுக்கு தேவையான எந்த பொருளையும் தரலாம் என்றும் அறிவித்தார் என்றும் அதன் மூலம் நன்கொடையாக கிடைக்கும் அரிசி, எண்ணெய், புளி, மிளகாய், காய்கறிகளால் இத்திட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டார் என்றும் கூறுவார்கள். அதன்படி மாநிலத்திலேயே முதலாக பன்ருட்டி பி. முத்தையர் துவக்க உயர்நிலை பள்ளியில்தான் இந்த மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்கின்ற செய்தியை இந்த பள்ளியுடைய 100ஆண்டு விழா மலரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அரிசி கொண்டு வர வேண்டும் என்றும் அத்துடன் சமையலுக்கு தேவையான எந்த பொருளையும் கொண்டு வரலாம் என்றும் அவர் அறிவித்தார் என்று கூறப்படுகிறது. அதன்படி மாநிலத்திலேயே முதலாக இந்த பள்ளியில்தான் இந்த திட்டம் அமுலுக்கு வந்தது என்றும் ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் விருது பெற்ற மெய்வழி கலைமுனி ஆனந்தர் என்று அழைக்கப்படும் ஆசிரியர் தண்டபாணி அவர்கள் பொறுப்பேற்று மிகச்சிறப்புடன் 200 மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்து வந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி முதல் நாளில் 200 மாணவியர்களுக்கு தன் சொந்த செலவிலேயே உணவளித்தவர் வளவனூர் யானை கடைக்காரர் சேட் என்று அழைக்கப்படுகின்ற அமரர் அஜித் ராஜ் ஜெயின் அவர்கள் என்று இந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழா மலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசின் உதவிகள் ஏதுமின்றி பள்ளி குழந்தைகள் மற்றும் பன்ருட்டியை சார்ந்த பொதுமக்கள் தந்து வந்த பிடி அரிசியிலேயே இந்த திட்டம் கடைசி வரை சிறப்புடன் நடந்தது என்றும் அந்த மலர் குறிப்பிடுகிறது. இந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழா சார்பாக வெளியிடப்பட்ட மலரில் பல சுவையான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அமரர் பி. முத்தையர் அவர்கள் கஸ்தூரிபாய் வீதியில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார் என்றும் அதை 1901ஆம் ஆண்டு அரசு இப்பள்ளியை முதலாக அங்கீகரித்தது என்றும் அந்த மலரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலில் இந்த பள்ளிக்கு ஏவி பள்ளி என்று பெயர் இருந்ததாக கூறுகிறார்கள். முதலில் இவர் பள்ளியை ஒரு குருகுலம் போல் நடத்தி வந்தார் என்றும் பள்ளி பிள்ளைகள் அதிகாலை 5 மணிக்கே வந்து விடுவதும் மணல் கொட்டிய தரையில் விரல் தேய எழுத்துக்கள் எழுதி பழகுவதும் அன்றைய இவரின் கல்வி போதனா முறையாக இருந்தன என்று அந்த நூல் குறிப்பிடுகிறது. பிறகு கரும்பலையில் எழுதுகின்ற பழக்கம் வந்தது. அந்த அளவுக்கு பழமையான பள்ளி இது. காலையில் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், வாக்குண்டாம், உலக நீதி போன்ற நீதி நூல்கள் வாய்மொழியாக கற்பிக்கப்பட்டனவாம். அப்பொழுதெல்லாம் விடுமுறை நாட்கள் என்பதே பள்ளியில் இல்லையாம். அமாவாசை, கிருத்திகை போன்ற நாட்களில் மட்டுமே பள்ளி விடுமுறை விடப்படுமாம். அந்த காலத்திலேயே பன்ருட்டி நகரம் புகையிலை, பாக்கு மற்றும் முந்திரி வியாபாரத்தில் சிறந்தோங்கி இருந்தது. வெளி மாநிலங்களில் இருந்து பல செல்வந்தர்கள் இங்கு வந்து தங்கி வியாபாரம் நடத்தி வந்தனராம். அவர்கள் தாங்கள் நடத்தி வந்த வியாபார நிறுவனங்களில் தமிழும் மற்றும் கணக்கில் தேர்ச்சி பெற்ற முத்தையர் பள்ளியில் படித்தவர்களையே வேலைக்கு நியமித்து வந்தனர் என்றும் கூறுகிறது இந்த மலர். மிக சிறப்பாக நடைபெற்று வந்த இந்த பள்ளி 1942ஆம் ஆண்டு பி. முத்தையர் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெற விரும்பினார் என்றும் அவருக்கு குழந்தைகள் இல்லாததால் தன்னுடைய அண்ணன் மகன் திரு வி. நடேசன் அவர்களை தன் வாரிசாக அறிவித்தார் என்றும் கூறுகிறார்கள். தெய்வத்திரு பி. முத்தையர் காலத்தின் போது 5 ஆசிரியர்கள், 150 மாணவர்கள் மற்றும் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே துவக்கப்பள்ளியாக இருந்தது இந்த முத்தையர் பள்ளி. 1942ஆம் ஆண்டு தீபத் திருநாளில் பி. முத்தையர் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். அவருக்கு பின் அவருடைய துணைவியார் திரு ராஜம்மாள் அவர்கள் பள்ளியின் நிர்வாகத்தை பொறுப்பேற்று 1942 47 வரை 5 ஆண்டுகள் சிறப்புடன் பணியாற்றினார் என்று கூறப்படுகிறது. பிறகு ராஜம்மாள் அவர்கள் தன்னுடைய முதுமையின் காரணமாக முத்தையரின் வாரிசாக அறிவிக்கப்பட்ட வி. நடேசனிடம் பள்ளியை பாங்குடன் நடத்த கோரி அவரிடம் ஒப்படைத்தார் என்றும் இந்த நூல் தெரிவிக்கிறது.
பி. முத்தையர் அவர்களுடைய மறைவிற்கு பின் ஏவி பள்ளியாக இருந்த இப்பள்ளி அவருடைய நினைவாக ஸ்ரீ பி. முத்தையர் பள்ளி என பெயரிடப்பட்டது. படிப்படியாக இப்பள்ளி வளர்ந்து 1950ஆம் ஆண்டு முத்தையர் துவக்கப் பள்ளி முத்தையர் உயர் துவக்கப் பள்ளியாக மாறியது. 1952இல் பள்ளியினுடைய பொன்விழா அப்பொழுதைய பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்த தெய்வத்திரு எஸ்.ஜி. தேவநாதன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது என்றும் சிறப்பு விருந்தினராக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டார் என்றும் இந்த நூல் தெரிவிக்கிறது. 1970ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவின் போது தீ விபத்து ஏற்பட்டு பெரும்பாலான வகுப்பறைகள், மேஜை, நாற்காலிகள் ஆகியவை எரிந்து சாம்பலானதாம். அப்பொழுது தெய்வத்திரு KSR சக்கரபாணி செட்டியார், SKM ராமசாமி செட்டியார், SP கிருஷ்ணமூர்த்தி செட்டியார், SPD சண்முகம் செட்டியார், TKK குப்புசாமி செட்டியார், சேட் சிவராஜ், பாக்குமண்டி துரைசாமி மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான XMLC திரு ஆப்பா சிவராமன் அவர்கள் மற்றும் பன்ருட்டியின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் சீனு ஜெயராமன் அவர்கள், என் பக்கிரிசாமி, அமரர் என் ராமச்சந்திரன் ஆகியோர் சொந்தமாகவும் நன்கொடை பெற்றும் பெரும் பொருள் திரட்டி வகுப்பு அனைத்தையும் கட்டி முடித்தனராம். இதில் டாக்டர் சேஷன் அவர்கள் 150க்கு 20 நீள அகல கட்டிடம் கட்டி ரயில்வே ஓடு போட்டு முழு செலவையும் தானே ஏற்றுக்கொண்டார் என்றும் இந்த நூல் குறிப்பிடுகிறது. 1983ஆம் ஆண்டு திரு நடேசன் அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக இந்த பள்ளியின் நிர்வாகத்தை இவரின் மாப்பிள்ளை திரு SR செல்வராஜ் மற்றும் பெண் புவனேஸ்வரியையும் அழைத்து பொறுப்பை ஒப்படைத்தார் என்றும், பிறகு 1997ஆம் ஆண்டு திரு SR செல்வராஜ் அவர்களும் அவரது துணைவியாரும் தங்களிடம் வி. நடேசன் அவர்களால் தரப்பட்ட நிர்வாக பொறுப்பினை பள்ளியின் எதிர்கால நலனை கருதியும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் உலகளாவிய பல்வேறு சமூக அமைப்புகள் மூலம் சமூக தொண்டாற்றி வரும் திருச்சி புனித அன்னாள் சபை நிர்வாகத்திடம் இந்த பள்ளியை ஒப்படைத்தனர் என்று இந்த மலர் கூறுகிறது. இன்று இந்த பள்ளியில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் படித்த பலர் நீதிபதிகளாகவும் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொது வாழ்வில் புனிதராக திகழ்ந்த திரு கு. காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிடி அரிசி திட்டத்தை முதலாக தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய ஒரு மிகச்சிறந்த பள்ளி இந்த பி. முத்தையர் பள்ளி ஆகும்.